அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த பயிர் கடன் தள்ளுபடி. முதலமைச்சர் விஜயின் அதிரடியான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதாவது தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் பெறப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு ஏற்கனவே பகுதி தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநில பட்ஜெட்டுக்கு முன்பாக விவசாயிகளுக்கான முழுமையான கடன் தள்ளுபடி திட்டத்தை அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் விவசாயிகள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. இதில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடந்த மே 25 கூட்டுறவு வங்கிகளில் பயிர் கடன் பெற்ற விவசாயிகளுக்கான சிறப்பு தள்ளுபடி திட்டத்தை அறிவித்தார். அந்த அறிவிப்பின்படி குறு விவசாயிகளுக்கு 50,000 வரை பெற்ற பயிர்க்கடன்கள் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படுகிறது. இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். சிறு விவசாயிகளுக்கு ரூபாய் 25,000 வரை அல்லது 50% வரை தள்ளுபடி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதேபோல்தான் இதில் 50,000 தாண்டி கடன் பெற்றவர்களுக்கும் கடன் தொகைக்கு ஏற்ப ரூபாய் 5,000 முதல் 40,000 வரை தள்ளுபடி வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டது. மேலும் இதற்காக பெரிய விவசாயிகளுக்கும் தலா 5,000 வரை பயிர்க்கடன் தள்ளுபடியானது வழங்கப்படும் என அரசு அறிவுறுத்தி உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம்தான் 14.22 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் இதற்காக அரசுக்கு ரூபாய் 2,044.46 கோடி கூடுதல் செலவாகும் என்றும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த அறிவிப்பு வெளியான பிறகு பல்வேறு விவசாயிகள் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. குறிப்பாக கடன் சுமையால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு பகுதி தள்ளுபடி போதுமானதாக இருக்காது என்றும் முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி மட்டுமே விவசாயிகளை நெருக்கடியில் இருந்து மீட்கும் என்றும் வலியுறுத்தினர். ஆகையால் இந்த நிலையில் விரைவில் நடைபெற உள்ள மாநில பட்ஜெட் கூட்டத்தொடரில் மேட்டூர் அணை நீர் திறப்பு, குறுவை சாகுபடி பாதிப்பு, மின்வெட்டி, விவசாய நெருக்கடி மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட விவகாரங்களை எதிர்க்கட்சிகள் தீவிரமாக எழுப்ப திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பட்ஜெட்டுக்கு முன்பாகவே விவசாயிகளுக்கான கூடுதல் நிவாரண அறிவிப்புகளை வெளியிட அரசு ஆலோசித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக மேட்டூர் அணையில் நீர்மட்டம் குறைவாக இருப்பதால் குறுவை சாகுபடி கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் காவேரி டெல்டா மாவட்ட விவசாயிகளின் அதிருப்தியை சமாளிக்கவே இதற்காக புதிய சலுகைகள் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் அரசு வட்டாரங்களில் இருந்து வெளியாகும் தகவலின்படி கூட்டுறவு வங்கிகளில் நிலுவையில் உள்ள பயிர் கடன்களின் முழு விவரங்களையும் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் கடன் தள்ளுபடியால் அரசுக்கு ஏற்படும் கூடுதல் நிதி சுமை, பயனாளிகளின் எண்ணிக்கை மற்றும் நடைமுறை சாத்தியக்கூறுகள் குறித்து நிதித்துறை அதிகாரிகள் அறிக்கை தயாரித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இதற்காக அனைத்து விவசாயிகளின் பயிர் கடன்களையும் முழுமையாகவே தள்ளுபடி செய்வது தொடர்பாக இதுவரை தமிழக அரசு எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடப்படவில்லை. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் இது குறித்து தகவல் வெளியாகும் என்று சொல்லப்படுகிறார்கள். எனவே முழு கடன் தள்ளுபடி தொடர்பான தகவல்கள் தற்போது அரசியல் மற்றும் நிர்வாக வட்டாரங்களில் பரவி வரும் தகவல்களின் அடிப்படையிலேயே உள்ளது. ஆனால் பட்ஜெட்டுக்கு முன்பாக விவசாயிகளுக்கான முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்ற அறிவிப்பு அதிகரித்து உள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் அதற்கான ஏற்பாடுகளை துவங்கி விட்டார் என்கின்றன தலைமை செயலக வட்டாரத்தினர். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் 25 லட்சம் கடனுதவி தமிழக அரசின் அசத்தல் அறிவிப்பு. அது எப்படி என்று இங்கே பார்ப்போம்.
மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தமிழக அரசு ரூபாய் 25 லட்சம் கடனுதவி வழங்குகிறது. பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறு மரபினர் வகுப்பினை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என திருநெல்வேலி வட்டார ஆட்சியர் ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு பல்வேறு உதவித்தொகை திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக சிறுபான்மையினர், படுத்தப்பட்டோர் என சமூக ரீதியாக கடனுதவி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தமிழக அரசு கடனுதவி திட்டமானது குறித்து முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பினை சேர்ந்த நபர்கள் 25 லட்சம் வரை கடனுதவி பெற விண்ணப்பிக்கலாம் என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். மேலும் இதற்காக தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இனத்தை சேர்ந்தவர்களின் சமூக பொருளாதார நிலையினை மேம்படுத்தும் வகையில் சிறு தொழில் வியாபாரம் செய்ய தனிநபர்களுக்கு பொது கால கடன், பெண்களுக்கு சிறு கடன், மகளிருக்கான புதிய பொற்கால கடன், ஆடவருக்கான சிறு கடன், கறவை மாட்டு கடன் போன்ற பல்வேறு கடன்கள் இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. நடப்பு ஆண்டில் 2026 முதல் 2027 திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ரூபாய் 25 லட்சம் கடனுதவி வழங்கிட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என தெரியப்பட்டுள்ளது. கடன் பெறுவதற்கான தகுதிகள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இனத்தவராக இருத்தல் வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கும் மிகாமல் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 60 வயதுக்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரி, எவ்வளவு கடன் வழங்கப்படும் என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கள் லைக் பண்ணிட்டு பாருங்க. பொது கால கடன் திட்டம் மூலம் சிறு தொழில் வியாபாரம் செய்ய அதிகபட்சமாக தனிநபர் கடன் ரூபாய் 15 லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. ஆண்டு வட்டி விகிதம் 6%, 8% வரை வசூலிக்கப்படுகிறது. இதனால் பெண்களுக்கான புதிய பொற்கால திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக 2 லட்சம் வரை கடனுதவியானது வழங்கப்படுகிறது. மேலும் இதற்காக ஆண்டு வட்டி விகிதம் பொறுத்தவரை 5% வழங்கப்படுகிறது. சிறு கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் சுய உதவிக்குழு மகளிர் உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் அதிகபட்சமாகவே 1 லட்சம் வரையும், குழு ஒன்றுக்கு அதிகபட்சமாக 15 லட்சம் வரையும் கடன் வழங்கப்படுகிறது. கறவை மாடுகள் வாங்குவதற்கு 60,000 வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. ஒரு கறவை மாட்டிற்கு 30,000%, 2 ஆண்டு வட்டி விகிதம் 6% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சரி, இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. கடனுதவி பெற விண்ணப்பிப்பதை பூர்த்தி செய்து சாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, திட்ட அறிக்கை, பெரிய திட்டமாக இருந்தால் மட்டும் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கி கோரும் ஆவணங்கள் ஆகியவற்றின் நகல்களை இணைத்து கீழ்கண்ட முகவரிக்கு தபால் மூலம் அனுப்பலாம் என நெல்லை ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அனுப்ப வேண்டிய முகவரி: திருநெல்வேலி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், உக்கிரகுளம், பாளையங்கோட்டை 627009, திருநெல்வேலி. மேலாண்மை இயக்குனர் திருநெல்வேலி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, எம்ஜிஆர் மாளிகை, வண்ணார்பேட்டை, திருநெல்வேலி 627003. கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் திருநெல்வேலி, முகவரி எண் 1, மெய்ஞான தெரு, பாளையங்கோட்டை. அனைத்து மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளை மற்றும் விவசாய கூட்டுறவு வங்கி கிளைகள், அனைத்து நகர கூட்டுறவு வங்கி கிளைகள் என ஆவணங்களை நேரடியாகவே சமர்ப்பிக்கலாம். எனவே இம்மாவட்டத்தில் வசிக்கும் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பினை சார்ந்த நபர்கள் மற்றும் குழுக்கள் கடன் விண்ணப்பங்களை பெற்று உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பித்து பயன்பெறலாம் என நெல்லை ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரியப்பட்டும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.